நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய 2024 வருடத்துக்குண்டான மகா குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது நவகிரகங்கள்லேயே குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கார். அதனால் அவரோட இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க போகுது. அப்படிப்பட்ட நிகழ்வு மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பகல் 1 மணிக்கு முழு சுப கிரகமான குரு பகவான் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாற போகிறாரு. அதாவது செவ்வாயோட வீடான மேசராசியில் தன்னோட நட்பு வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ பகை வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு சுக்கிரனோட வீட்டில் போய் உட்கார போகிறாரு. குரு பகவானுக்கு 5, 7, 9 இந்த 3 இடத்துக்கு உண்டான பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து தன்னோட 5ஆம் பார்வையாக கன்னி ராசியவும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியவும், 9ஆம் பார்வையாக மகர ராசியவும் பார்க்க போகிறாரு. இந்த குரு பகவானோட பயிற்சியால் இந்த 3 ராசிகளுக்கும் குருவோட நேரடி பார்வை அப்படிங்கிறதும் கிடைக்குது. அப்போ இந்த மேசத்திலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவானால் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத முழுசாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பிற வருட கிரகங்களுடைய நிலை அப்படிங்கிறத பொறுத்து குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாரு, அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மேசராசி அப்படிங்கிறது காலசக்கரத்தோட முதல் ராசி. இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அதோட வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா, காலசக்கரத்தில் மட்டும் நீங்கள் முதல் ராசியாக இல்லை, வாழ்க்கையிலேயே முதல் இடத்தை அடைய போகிற ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக குரு பகவான் இருந்தாலும் கூட, உங்களோட ராசிக்கு 9க்கும் 12க்கும் அவர் அதிபதியாக இருந்தாலும் கூட, ஜென்ம ராசியில் உட்காந்துக்கிட்டு அவரால் பெருசாக நன்மைகள் அப்படிங்கிறத செய்ய முடியல. அப்போ குருவால் 10 ரூபா லாபமும் இல்லை, குருவால் 10 ரூபா நட்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடிச்சு. இந்த சூழலில் உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு, ராகு விரயஸ்தானத்தில் இருக்காரு, குரு கொடுக்குற இடத்துல இல்லாமல் போயிட்டார். இப்போ குரு எங்கே வராருன்னா தனஸ்தானத்துக்கு போக போகிறார். எப்பேற்பட்ட ஒரு யோக அமைப்பு பாருங்க. அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி இருக்காரு, குரு பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வராரு. இந்த 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு வாரி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து கண்கூடாக பார்ப்பீங்க. அதாவது கீழே விழுந்தா கூட உழுற இடத்துல 10 ரூபா காசு கிடக்கும், எடுத்துகிட்டு வரலாம். அப்படி ஒரு யோகண்டா அவனுக்கு. அவனை தடிக்கு விழுந்தாலும் அவனுக்கு காசுரா அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களான உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா குரு பகவான் இப்போ போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது 2ஆம் இடம், தனம், வாக்கு, குடும்பம். இந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் போகிறாரு. தனஸ்தானத்தில் குரு போகிறாரு அப்படின்னாலே காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது வேலையே இல்லாமல் இருந்தவங்க, படித்து முடிச்சுட்டேன் வேலை கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அற்புதமான வேலை கிடைக்கும். அதுமாரி மனசுக்கு பிடிக்காம ஏதோ கிடைச்ச வேலையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது, குடும்பத்தை நடத்தணுமே அப்படின்னு ஒரு குறைஞ்ச சம்பளத்தில் படித்த துறைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ நினச்ச வேலை கிடைக்க போகுது. அதுமாரி சில பேருக்கு என்னதான் நம்ம வேலை செஞ்சாலும் உரிய சம்பளம் வர மாட்டேங்குது, ஒரு வேலையும் செய்யாதவங்களாம் 10 ரூபா சம்பளம் கூட வாங்குறானே ஓப்பி அடிச்சுக்கிட்டு, நம்ம நல்ல மாடு மாரி உழைக்கிறோமே நமக்கு 10 ரூபா கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சலிப்போட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பணம் இப்போ கண்ணாபுண்ணான்னு கிடைக்கும். திடீர்னு சம்பள உயர்வு, அதுவும் ரெட்டிப்பு இல்லை 3 மடங்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இந்த காலகட்டத்தில் இருக்குது. சும்மா உங்களை மனசுக்கு சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வார்த்தையை சொல்லலை. ஒரு பக்கம் சனியும் கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் குருவும் கொடுக்க வராரு. அப்படிங்கிறப்ப காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்தில் அமர போகிற குருவால் உங்களோட வாக்கு அப்படிங்கிறது பலிக்கும். அதுமாதிரி யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை காப்பாற்றிடுவீங்க. யாருக்கு என்ன வார்த்தை நாம் கொடுத்துருந்தாலும் சத்திய வார்த்தையாக இருக்கும். அது 4 பேர் மத்தியில் நம்மளை பற்றி பேசுவாங்க, அவன் சொன்ன வாக்கு மாற மாட்டான்டா அப்படிங்கிற அளவுக்கு அந்த வாக்கு வன்மை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அதுமாரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய மேசராசிக்காரர்கள் கொடி கட்டி பறக்க போகிற நேரம் இது. அதாவது ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள், அரசியல் பேச்சாளர்கள், விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லாமே பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு இடத்துல போய் நீங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுனீங்கன்னா அப்படியே அந்த கூட்டம் அந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே உட்காந்து ரசித்து கேட்கும். அந்தளவுக்கு உங்களோட பேச்சு திறமை அப்படிங்கிறது பளிச்சிடும்.
அது மாதிரி கல்லூரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாமே பேச்சு போட்டிகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது மாதிரி ஒரு செய்தி வாசிப்பாளராக இருக்கேன், இல்லை டிவியில் ஒரு வர்ணனையாளராக இருக்கேன், ஒரு யூடியூப் சேனல் நடத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், இப்படி இருக்கிறவங்களாம் பெரிய அளவில் காசு பணம் 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதோட குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதும் 2வது இடம் அப்படிங்கிறதால திருமணமாகாத மேசராசிக்காரர்கள் எல்லாருக்கும் திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகுது. அப்போ எனக்கு வயசு 30 ஆகிப்போச்சு, 35 ஆகிப்போச்சு, கல்யாணம் நடக்கலை, சொந்த வீடு இல்லை அப்படின்னு இருந்தவங்களாம் இப்போ சரி ரைட்டு விடு பார்த்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளே நிறையா பொண்ணுகளை நிறைய மாப்பிள்ளைகளை வேணான்னு இருப்போம். இல்லை சரியாக படிக்கலை, இல்லை அழகாக இல்லை, இப்படி ஏதாவது காரணம் காட்டி 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 தட்டி விட்டு இப்போ நமக்கே வயசாகி போயிருக்கோம். நம்ம வேணான்னு சொன்னவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி ஆளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கும். இப்படி இருக்கிற நிலைமையில இதுக்கு மேலே எடுக்கக்கூடிய முயற்சி வரன் உடனே அமையும். அதுமாரி அமையக்கூடிய வரன் வந்து நல்ல படித்தவரா, நல்ல செல்வந்தரா, நல்ல உத்தியோகத்துக்கு போகக்கூடியவரா, நல்ல குணவத்தராக இருப்பாங்க. அதனால் திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. இத்தனை நாளாக நான் பொண்ணு பார்க்காத இடம் இல்லை, பையன் தேடாத இடம் இல்லை, மாப்பிள்ளை பார்க்காத இடம் இல்லை, பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை, இப்படியே தட்டி 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 போயிட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இதுக்கு மேலே எந்த தடை தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க போகுது. அப்போ வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அறிகுறி அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல, இத்தனை நாளாக நம்ம வீடே ஒரு மாதிரி ஒரு தருத்தரம் பிடிச்சாப்புல இருந்தது, இப்போ கொஞ்சம் ஒரு நேர்மறை சக்திகள் அப்படிங்கிறது கிடைக்குது, குலதெய்வமே வீட்டுக்கு வரலன்னு நினச்சவங்க கூட சரி இப்போ நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இது ஒரு நல்ல சக்தியை கொடுக்கும். அதோட குரு பகவானோட பார்வைக்கு அப்படின்னு தனி பலன் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துக்கிட்டு தன்னோட 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறாரு. கன்னிராசி அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு 6வது வீடு, விருச்சிக ராசியவும் பார்க்குறாரு, அது 8வது வீடு, மகர ராசியை பார்க்குறாரு, அது 10வது வீடு. குருவோட பார்வையால் இந்த இடம்லாம் புனிதம் அடையுது. அப்போ 6 அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம், நோய் கடன் பகை எதிரி, இதை குறிக்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கிறதால உடம்புல இருந்த நோய் நொடிகள் நீங்கிரும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு போட்டவங்க, குனிஞ்சா நிமிர முடியாதவங்க, நிமிர்ந்தா குனிய முடியாதவங்க, நடக்கிறதுக்கே மலைச்சவங்க, இவங்க எல்லாத்துக்குமே உடல் ஆரோக்கியத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வரும். சரி இதுக்கு மேலே நம்ம ஸ்லிம்மாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் உங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றிக்கிட்டு உடற்பயிற்சியில் ஈடுபட்டு உடம்பை சரி பண்ணுவீங்க. அதுமாரி பீடித்திருந்த நோய் நொடிகள் எல்லாமே விலகும். அதேமாரி எதிரிகள், தொழில் போட்டியாளர்கள், ஆஃபீஸில் ஒருத்தன் இருப்பான், நம்மக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே நம்மளை பற்றி போட்டு கொடுப்பான், அவன்லாம் இப்போ ஓடி போவான் வேறு இடத்துக்கு, நம்மளை பார்த்து பயந்து ஓடுற இடத்துக்கு வரணும், இல்லை நம்மளை விட கீழே வந்து வேலை செய்கிற நிலைமை அவங்களுக்கு வரும். அதுமாரி தொழில் போட்டியாளர்கள் எல்லாமே உங்ககிட்ட சரணடைஞ்சு போவாங்க. இப்போ ஒத்துழைக்காமல் இருந்த பணியாட்கள் எல்லாமே இதுக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் கடனையும் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால உங்களோட பழைய கடன் எல்லாத்தையும் பைசல் பண்ணலாம், கடங்கண்ணி எது இருந்தாலும் அடைச்சிடலாம், ஒரு நகை நட்டு வச்சுருந்தா மூட்டுறலாம், இப்படி சகல விதமான செல்வமும் உங்களுக்கு குவிய போகிற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதுல ஆயுள் ஸ்தானம் பலம் அடையுது, எந்த நோய் நொடியும் இருக்காது. ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லாதவங்கலாம் இதுக்கு மேலே நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அதாவது ஒரு நாள் விடியும் போது இன்றைக்கி என்னென்னலாம் நாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏந்திரிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த நாள் எனக்கு நல்லபடியாக போயிடுச்சு, நான் சொல்லிக்கிற மாதிரி சில விஷயம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நிம்மதியோடு போய் தூங்கலாம். நல்ல தூக்கம் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதால தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது. என்ன தொழில் செய்தாலும் அதில் ஒரு கிளை நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது. இந்த தொழில்ஸ்தானம் வலுவடையுது அப்படிங்கிறதால உங்கள் தொழில் கொடிகட்டி பறக்க போகிற ஒரு நேரம். கூட்டு தொழிலோ தனித்தொழிலோ எந்த தொழிலாக இருந்தாலும் அதனை சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதுமாரி மாணவர்களோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். படிக்கும்போதே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பள்ளியில் கல்லூரியில் போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசுகள் வெல்லக்கூடிய வாய்ப்பு, இப்படி சகல விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது கூடுதல் பலம். ராகு விரயத்தில் இருக்காரு அப்படிங்கிறதால ராகுவுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க. ஏலபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதிரடியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.